வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு முறுமுறுன்னு சுவையான டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ரவை 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ஓமம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். எள்ளு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணும்னாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கிறலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாவை தூவிக்கோங்க. இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக ஒரு பாகம் அளவுக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டை திரட்டிக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம உருட்டுறாப்பில் நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் லேசாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா லேசாக உருட்டியாச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ உருட்டின பிறகு ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறலாம். எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக கட் பண்ணுறீங்களோ சீவல் ஷேப்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஓரங்கள்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணுனாலும் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற்று விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் மாவு பிணையிற பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது. சூடான ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க மாவையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.